ஹலோ விவஸ், நீ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நிறைய பேர் வந்து டிஜிட்டல் இ கரன்சி, அதாவது வந்து சிபிடிசி வாலெட்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக நிறைய வந்து வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து இன்னைக்கு யூஎஸ்டிடி பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் சரி, டிஜிட்டல் இ ரூபி அந்த சிபிடிசி வாலெட்னு இந்தியாவில் இருக்கிற நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து சிபிடிசி வாலெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய வந்து பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு வந்து சிபிடிசி வாலெட்டில் ஃபண்டு ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும், இல்லை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும், இல்லை ரெடீம் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு ரெடீம் சக்ஸஸ் ஆகும், பேங்க் அக்கௌண்ட் வந்து ரீட் ஆகாது. இன்னொன்று என்னன்னா, சில பேருக்கு வந்து சிம் கார்டில் ரீசார்ஜ் பண்ணல, இல்லை சிம் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் ஆப் வந்து ரெஜிஸ்டர் ஆகாது. இந்த மாதிரி சிபிடிசி வாலெட்டில் என்னென்ன எரர்லாம் வரும், எவ்வளோ நாள் முடியும் நீங்கள் வெயிட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன பண்ணா, நான் சிபிடிசி வாலெட்டை ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு உங்கள்கிட்ட லைவாக வந்து நான் காமிக்க முடியாது. நான் மேனுவலாக சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச இடத்துல உங்களுக்கு சைடில் வந்து பிக்சர் தரேன், நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ சிபிடிசி வாலெட் வந்து என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, என்னென்ன பேங்க்லாம் சிபிடிசி வாலெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரெஃபர் பண்ணக்கூடியது எதுனா பஞ்சாப் நேஷனல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. இந்த 3 பேங்க் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ், அதாவது வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் பர்சனலாக. இன்னும் நிறைய பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஐசிஐசி இருக்குது, ஆக்சிஸ் இருக்குது, எஸ் பேங்க் இருக்குது, எஸ்பிஐ இருக்குது, கோடாக் மஹிந்திரா இருக்குது. இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் உள்ள சிபிடிசி வாலெட்லாம் வந்து தயவு செஞ்சு யாரும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு பிரச்சனை தான். உங்களோட வாலெட் வந்து எப்போ வேணாலும் அவங்களால வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும். இப்போ ஃபெடரல் பேங்க்லாம் வந்து வாலெட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க் இருக்குல்ல, இந்தியன் பேங்க் அண்ட் ஃபெடரல் பேங்க், அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா, இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து வாலெட்டே வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய வந்து நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதாவது கிரிப்டோ கரன்சி மூலமாக நிறைய வந்து இந்தியாவில் வந்து ஸ்கேம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல என்ன சொல்றது, ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்த காசும் உள்ளதான் போட்டு ட்ரேட் பண்றான். 50 காசு ₹1 கிடைக்கின்றதுக்காக, இல்லை யாராவது வேற வெளிநாடுகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்காக இந்த மாதிரி யூனிவர்சிட்டி இல்லை கிரிப்டோ கரன்சி வந்து நீங்கள் பை பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து செல் பண்ணி கொடுப்பீங்க. இந்த மாதிரி இன்னசென்ட் பீப்புள்ஸும் யூசர்ஸும் இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஆனால் இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து மக்கள்கிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சொல்லி நாங்கள் வந்து இந்த கம்பெனி வச்சுருக்கோம், என் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாங்கள் மந்த்லி 30% தரோம், 50% தரோம்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வந்து ஏமாற்றுவானுங்க. ஏமாற்றி உங்கள் பணத்தெல்லாம் என்ன பண்ணுறது? ஏன்னா மக்களோட பணத்தெல்லாம் ஏமாத்தினா ஒருத்தவன், இப்போ உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் வந்து யாராவது ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னா, அந்த 1 லட்ச ரூபா அவன் அக்கௌண்ட்ல இருக்கிற முடியும் அவனுக்கு பக்குன்ட்டே இருக்கும். எப்போ இந்த 1 லட்ச ரூபா என்ன ஆகும், சப்போஸ் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து பிளாக் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பயந்துட்டே இருப்பான். ஸோ அந்த பணத்தை என்ன பண்ணுவான்னா, இமீடியட்டா வந்து அதை இன்டர்நேஷனல் கரன்சியாக மாற்ற வந்து ட்ரை பண்ணுவான். இப்போ இந்த யூஎஸ்டி கிரிப்டோ கரன்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? இந்தியாவில் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் யூஎஸ் கூட சூஸ் பண்ணி நீங்கள் யூஎஸ்ல வந்து செல் பண்ணலாம். யூஎஸ்டிடியை இல்லை சிங்கப்பூர் சூஸ் பண்ணலாம், யூஏ சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரி ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லுமே நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அந்த மாதிரி சிபிடிசி வாலெட்டில் என்னென்ன எரர்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் சிபிடிசி வாலெட்டை பற்றி தான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு புரியாத சில விஷயங்கள்லாம் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணுறேன். சிபிடிசி வாலெட்டில் ரெடீம் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகாது. சரிங்களா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் மேக்ஸிமம் 7 days முடிய வெயிட் பண்ணணும். இந்தியன் பேங்க்ல வந்து ரெடீம் வந்து கொடுக்குறீங்க, ரெடீம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு, க்ரீன் கலரில் ட்ரான்ஸ்ஃபர்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேங்க்ல போய் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்ட் வந்துருக்காது. பேங்க்ல போயிட்டு உங்களுடைய நியரஸ்ட் பிரான்ச்சில் போய் கேட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய ஹோம் பிரான்ச்சில் போய் கேட்டாலும் சரி, அவங்க சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இதை பற்றின புரிதல் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ங்களுக்கே வந்து மேக்ஸிமம் என்னோட நாலேஜுக்கு வந்து தெரியல. நான் போய் கேட்டு விசாரிச்ச முடியும் இது அப்படின்னா என்னன்னே புரியல. ஆனால் இப்படி ஒரு ஆப் இருக்கு நம்ம பேங்க்ல அப்படின்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. இதை பற்றி ஃபுல்லாக வந்து டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ அதனால நீங்கள் மேக்ஸிமம் 7 days வெயிட் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணலாம். pgportal.com இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணீங்கன்னா டேரெக்டாக ஆர்பிஐக்கு போவோம். ஆர்பிஐலேருந்து வந்து கம்ப்ளைண்ட் வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்கு ஹெட் ஆஃபீஸ் நோடல் டீமுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன ஃபர்தராக ரிப்ளை வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் ஆர்பிஐ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்க வந்து ரெஸ்பாண்ட் வந்து பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து அப்பீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க டைரெக்டாக வந்து கூட்டி என்கொயரி பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ஒரு பேங்க்கு ஃபர்தராக வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணணும். நிறைய விஷயம் இந்த மாதிரி தெரியாதுல்ல. நீங்கள் போயிட்டு கியூவில் போய் நின்று இல்லை லெட்டர் எழுதி கொடுத்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணி அவ்வளோ ப்ராசஸ் வந்து இருக்கு. நீங்கள் டேரெக்டாக ஒரு வெப்சைட் மூலமாக நீங்கள் பேங்க்கை வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களோட இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு பேங்க்கோட லிமிட்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். இப்போ எஸ் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 50,000 முடியும் அலோவ் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் போன வீக் முடியும் 1 lakh முடியும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க பெர் டேவுக்கு ரெடீம் அண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் மித்தவங்களுக்கு கியூஆர் மூலமாக ஸ்கேன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, நீங்கள் ரெடீம் பண்ணாலும் சரி 1 lakh முடிய கொடுத்துட்டாங்க. 50,000 மாற்றிட்டாங்க. கனரா பேங்க்ல ரெடீம் ப்ளஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே வந்து 1 lakh. சரிங்களா? பெர் டேவுக்கு
1 லேக் முடியும் நீங்கள் ரெடீம் பண்ணிக்க முடியும், மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 50,000 முடியும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், ரெடீம் பண்ணிக்க முடியும் பெர் டேவுக்கு. ஸோ இந்தியன் பேங்க்குமே அந்த மாதிரி ஒரு நல்ல பேங்க் தான். அந்த மாதிரி ரெடீம் வந்து ப்ராப்ளம் சக்ஸஸ் ஃபெயில்ட் ஆகாது. என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னா, யாருமே வந்து பிரைவேட் அக்கௌண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் கிரிப்டோவில் உள்ளவங்களுக்கு கிரிப்டோ மூலமாக நான் வந்து யூஎஸ்டிக்கு செல் பண்ண போகிறேன், பை பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரைவேட் அக்கௌண்ட்ஸை தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன், தயவு செஞ்சு கோடாக் மஹிந்திரா பேங்க்கை மட்டும் நீங்கள் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணாதீங்க. நீங்கள் 4 டிரான்சாக்ஷன் நைட் டைமில் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுடைய டெபிட் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி அது 20 நாள் 30 நாள் ஆகிடும். அப்படி அதனாலுமே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து டீக்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அமௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு 1 லேக் மாட்டிச்சு அப்படின்னா அந்த ஒரு மாதம் உங்கள் ரொட்டேஷனில் விட்டாங்கன்னா அந்த மாதிரி 1000 பெட் அக்கௌண்ட் வந்து லாக் பண்ணால் நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்க, கோடாக் மஹிந்திரா அக்கௌண்ட் எப்படி வந்து அன்பிளாக் பண்ணுறதுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் 5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இப்போ அவ்வளோ பீப்புள்ஸ் வந்து அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. அதனால வந்து அவ்வளோ பேரோட பணம் வந்து நான் சும்மா கிடையாது, எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை எல்லாம் இவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் பேங்க்ல அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து 99% இமீடியட்டாக வந்து ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக 24 ஹவர்ஸ் வந்து பேமெண்ட் வந்து அலோவ் பண்ணாது, இல்லை டிக்ளைன் பண்ணணும், இந்த மாதிரி தான் வரும். வந்து டோட்டலாக வந்து டெபிட் வந்து பிளாக் பண்ண மாட்டாங்க. ஃபெடரல் பேங்க்ல எப்படின்னா கிரெடிட்டையும் பிளாக் பண்ணுறாங்க, டெபிட்டையும் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கிரிப்டோ டிரான்சாக்ஷனுக்கு ஏன் இதை வந்து பேங்க் வந்து அலோவ் பண்ண மாட்டுது அப்படின்னா, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், நைட் ஒரு ப்ரைஸ் இருக்கும், மார்னிங் ஒரு ப்ரைஸ் இருக்கும். இந்த மாதிரி ப்ரைஸ் டிஃபரன்சஸ் அதிகமாக வரதுனால இதில் அதிகமாக வந்து நம்ம பேங்க் மூலமாக ஃபண்டை வந்து உள்ளே கொண்டு வந்து இது மூலமாக அடுத்தவங்க பே பண்ணி யூஎஸ்டிடி வாங்கி, இல்லை வந்து ஏதோ பிட் காயினோ இல்லை ஆல்ட்ரைன் காயின்ஸ் ஏதோ ஒரு காயின்ஸ் வாங்கி இது மூலமாக நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு பேங்க்ல யாரும் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதில்ல, அக்கௌண்ட்ல எவனும் ஃபண்ட் வைக்கிறதில்ல. அக்கௌண்ட்ல வந்து ஜஸ்ட் நீங்க அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சாலே அது பேங்க்கு வந்து லாபம் தான். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பிரைவேட் பேங்க்ஸ்ல வந்து பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாமே அதை தான் வந்து திங்க் பண்ணுவாங்க. யாருமே வந்து அந்த மாதிரி பண்றதில்ல. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து இந்தியாவில் ஃப்ரீஸ் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பிரைவேட் பேங்க் எல்லாமே வந்து அதிகபட்சம் ஒரு 6 மாசம் தான், 6 மாசத்துக்குள்ளே ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால டிஜிட்டல் ஈருப்பை பொறுத்தளவு நீங்க மேக்ஸிமம் 7 ஒர்க்கிங் டேஸ் முடியும் வெயிட் பண்ணுங்க, ரிப்ளை வரும். உங்களுக்கு 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகியும் உங்களோட ஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சப்போர்ட் மெயில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் பண்ணி மெயில் போட்டு பேங்க் கூகுள் சர்ச்சில் அடிச்சிங்கனாலே இப்போலாம் வந்து ஏஐ வந்து சொல்லிடுது, சப்போர்ட் மெயில் ஐடி எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபர்தராக பேங்க் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில், அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த டேட்டில் அந்த டைமில் வந்து மேக்ஸிமம் வந்து பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனே வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நடுவில் ஞாயிற்றுக்கிழமை லீவ் வந்துடும். அந்த டைமில் ஏதாவது பேங்க்ல வந்து எரர் ஆகுது அப்படின்னா பேங்க்கோட நோடல் டீமாலேயே வந்து அதை வந்து சரி பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கும், அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட்ல அந்த லீவ் நாளில் ரெஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ரெடீம் பண்ணி சக்ஸஸ் ஆகல, இல்லை வந்து பேங்க்ல கிரெடிட் ஆகல, ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை நீங்க வந்து ஆப் வந்து லாக் அவுட் பண்ணிட்டீங்க, இல்லை இந்த சிம்மை பிடிங்கி வேற ஃபோன்ல போறீங்க, அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணா ரெஜிஸ்டர் ஆகல, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பேர் வந்து எங்க சேனல் வந்து கமெண்ட் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளுமே வந்து அதிகமாக பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாலெட்லேயே வச்சு நீங்கள் ஸ்மார்ட் ட்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை வாலெட் டு வாலெட் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா சொல்லுவேன். என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னா, தயவு செஞ்சு ப்ரைவேட் செக்டார்ஸை எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு தான் உங்களுக்கு ப்ரைவேட்ல வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட் கவர்மெண்ட் பேங்க் போனீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ப்ரைவேட் பேங்க்ல போனீங்கன்னா அழகாக க்ளீன் பண்ணி நீட்டாக வந்துருக்கும், ஏசிலாம் போட்டு ஜில்லுன்னு வச்சிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு தேவை மக்கள்கிட்ட இருக்கிற பணம் வந்து பேங்க்ல வந்து ஹோல்ட் பண்ணணும். நீங்க உங்கள்கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதன் பேரில் உங்களுக்கு கடன் கொடுத்து நீங்கள் வந்து டபுளா ட்ரிபிளா வந்து கட்டி அவங்க வந்து கோடீஸ்வரன் ஆகணும். அதுதான் வந்து அவங்களோட நோக்கமாக தவிர இது மூலமா வந்து நம்ம பேங்க் மூலமா வந்து ஒரு யூசரோ இல்லை மக்கள் வந்து பயனடையணும் அப்படின்றதுலாம் எந்த ஒரு நோக்கமும் ப்ரைவேட் செக்டர்ஸ் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். கவர்மெண்ட் பேங்க்ல அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால மேக்ஸிமம் டிஜிட்டல் யூரோப்பில் கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணுங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே 4 பண்றது, 5 பண்றது, 10 பண்றது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு ஃபண்ட் வந்து உங்க அக்கௌண்ட் வருது அப்படின்னா இமீடியட்டா நீங்க டெபிட் பண்ணீங்க அப்படின்னா அது சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் ஆகும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை வந்து இமீடியட் ஃபண்டு டெபிட் கிரெடிட் இதெல்லாம் வந்து பேங்க் வந்து கண்டுக்காது. ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஸ்கேமர்ஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து நிறைய சைபர் கிரைம் வந்ததுக்கப்புறம் நிறைய சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ஆகுது, நிறைய வந்து ஸ்கேம் நடக்கிறதுனால பேங்க் வந்து இமீடியட்டா எல்லா அக்கௌண்ட்டையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுது. ஸோ அதனால இமீடியட் கிரெடிட் டெபிட் வந்து யாரும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி மேக்ஸிமம் ஐஎம்பிஎஸ்ல ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. யூபிஐ பண்ணும்போது ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து கேப் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து சேஃபா வந்து இருக்கும். அந்த மாதிரி டிஜிட்டல் ருப்பி பண்ணும் போதுமே சரி, மேக்ஸிமம் யூஎஸ்டிடி இல்லை வேற எந்த கிரிப்டோ கரன்சிஸ் பை அண்ட் செல் பண்ணாலுமே டிஜிட்டல் ருப்பி மூலமா வந்து செல் பண்ணுங்க. டிஜிட்டல் ருப்பியில வந்து
உங்களோட நீங்கள் வந்து யூஎஸ்டிடி செல் பண்ணாலும் டிஜிட்டல் ரூபியில் வந்து ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் பேங்க் வந்து ரெடீம் கொடுத்து அதுக்கப்புறம் கேஷ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து சேஃப். டேரெக்டாக யூபிஐ ஐஎம்பிஎஸ்ல ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.